லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போற மாதிரி தான் சீனாவுக்கு போய்கிட்டு இருந்த ரஷ்ய கப்பல் 7 கப்பல் இப்போ நம்ம இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. நம்ம இந்தியாவுக்காண்டி ரஷ்யா மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற பதற்றத்தினால உலக நாடுகள் பல நாடுகள்ல கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு பெரிய தட்டுப்பாடா போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியால கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றதுக்கு பிளான் பண்ணோம். இதுல எப்பயுமே வரி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எவ்வளவு வேணா கச்சா எண்ணெய் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு 30 நாள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் பாயசம் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி சாப்பிடுவோம், பாயாசமே கிடைச்சிருக்கு விடுவோமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குற பிளானை பெரிய பிளானா போட்டாங்க. இப்ப ரஷ்யாவோட 7 கப்பல்கள் கச்சா எண்ணெயோட நம்ம இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது என்னப்பா பெரிய விஷயம், நம்ம தான் எப்போ ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இப்ப ரஷ்யால இருந்து இந்த கப்பல்கள் வந்தா இது பெரிய விஷயமே இல்லை. சீனாவுக்கு போய்கிட்டு இருந்த கப்பல் அங்க இருந்து ரூட்டை மாத்தி இப்ப இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதாவது ரஷ்யால இருந்து 7 கப்பல்கள் கச்சா எண்ணெய் ஏத்திக்கிட்டு சீனாவுக்கு போயிருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த கப்பல்கள் எல்லாமே கிளம்பிருச்சு. அது போய் சீனாவை சேர்றது தான் பிளானே. ஆனா திடீர்னு என்ன இருக்கு அப்படின்னா, நடுக்கடல்ல ரூட்டை மாத்தி இப்ப இந்த கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இந்தியாவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுற அபாயம் இருக்கு. அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் ரஷ்யா இந்தியாவுக்கு முதன்மை கொடுக்கும் விதமா சீனாவுக்கு போய்கிட்டு இருக்க கப்பலை கூட திருப்பி விட்டு இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ரஷ்யா உதவி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்ப இந்த விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம், அப்பா நியூஸ்ல வரதெல்லாம் நம்ப முடியுமா, இஷ்டத்துக்கு எல்லாம் கிளப்பி விடுவாங்க, இதை எப்படி நம்புறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ இந்த விஷயத்த நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சகமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்ய கப்பல் அக்வா டைட்டன் அப்படின்ற கப்பல் நாளைக்கு நியூ மங்களூர் போர்ட்டில் வரப்போகுது அப்படின்னு இந்த மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த நியூஸ் உண்மையான நியூஸ் தான் அப்படின்னு. உண்மையிலே நம்ம இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா வந்திருக்குங்க. உலக அரங்கில் எங்களுக்கு இந்தியா முக்கியம், இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இந்தியாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி ரஷ்யா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கு போய்கிட்டு இருக்க கப்பல் அங்கேருந்து திரும்பி இன்னொரு நாடுக்கு போகுது அப்படின்னா இது உலக அரசியலில் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது தெரியும். அந்த அளவுக்கு இந்தியாவுக்காண்டி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு இந்தியா மேலே ஒரு பெரிய நம்பகத்தன்மை இருக்கு. ஏன்னா எவ்வளவோ அழுத்தம் இந்தியா மேலே போட்டப்பையும் கூட இந்தியா எப்படி கிளியராக இருந்தாங்க, நீங்கள் என்ன வேணால் ப்ரெஷர் போடுங்க, நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத வாங்கிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு நம்ம இந்தியா நம்மளோட ஸ்டாண்டில் கிளியராக இருந்தாங்க. இப்போ இதனோட விளைவாக தான் நம்ம இந்தியா மேலே இருக்கிற நம்பகத்தன்மையினால ரஷ்யா நம்ம இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால நம்ம இந்தியாவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுற அபாயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்மளோட அண்டை நாடுகள் இலங்கையிலேருந்து வங்கதேசம்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து எல்லா நாடுகளுமே பெட்ரோல் டீசல் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம இந்தியா வங்கதேசத்துக்கு டீசல் கொடுத்து உதவி இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் எந்த பிரச்சனைகளுமே இல்லாம இப்போதைக்கு நிலைமை சீரா எல்லாமே கரெக்டா போய்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லாம போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசி தாங்க. ஏன்னா இங்க பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு எப்ப எதை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டா நம்ம இந்தியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் நம்ம கஷ்டப்படாமல் இப்போ வரைக்கும் நிலைமை கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யாவிலேருந்து வந்த இந்த கப்பல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.